பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் காலையிலே சொன்னேன் உண்மைக்கு புறமான செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்னு. அவர் முடிக்கிட்டு உட்காருங்க. முடிச்சிட்டு வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. முடிக்க சொல்லுங்க. போன ஆட்சியில தான் 70% இந்தியாவிலே அதிகமாக தலித்துக்கு எதிரான குற்றங்கள் பதிவுபட்டிருக்கு. இதுதான் உண்மையான டேட்டா. அதனால வந்த 100 நாள்ல எங்க ஆட்சியில அதிகமாயிருச்சு சொல்லணும். உங்க ஆட்சியோடைய கண்டினியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்க நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கோம் பதிவு பண்றோம். குறைகளை விட்டுட்டு மானிய குறை விவாதத்துக்கு வரட்டும்ங்கறத நான் கேட்டுக்கிறோம். மாண்புமிகு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க அவர் பேசட்டும். மாண்புமிகு செந்தில் செல்வன் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முடிங்க. திமுக ஆட்சியிலும் சாதி ரீதியான வன்முறைகள் நடந்தது. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று கூறுகிற தாவேகா தந்த மாற்றம் என்ன என்பதுதான் என் கேள்வி. மாண்புமிகு செந்தில் செல்வன் பேசுங்க. நீங்க மே 26 மே மாதத்திலே தென்காசியிலே 6 இளைஞர்கள் மேல் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. இருக்கு சார், நடந்திருக்கு. உண்மைதானங்க சொல்றேன். விழுப்புரம் கோட்டக்குப்பத்துக்கு அருகே இடுகாடு கொடுத்து நடந்த பிரச்சனையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தாக்க